இப்போ இந்த ஆங்கில மொழி ஆங்கில மோகம் இருக்குல்ல, இப்போ ஆங்கில மயமாகிட்டு வருது. எல்லாத்துலேயும் ஆங்கிலம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு வண்டி வாங்குகிறாங்க, அது ஏதாவது பிரச்சனையாச்சு வாரண்டி கிளைம் பண்ணணும். ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறாங்க, ஒரு மெமரி கார்டு வாங்குகிறாங்க, அதில் ஒரு பென்ட்ரைவ் வாங்குகிறாங்க, அது சரியாக வேலை செய்யலை அப்படிங்கும்போது அதை வாரண்டி கிளைம் பண்ணணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆங்கில அறிவு தேவைப்படுது. இப்போ சாதாரண மக்கள் மெமரி கார்டு வாங்குகிறாங்களா, வாங்கலை, சரி அவங்க 2 வீலர் வாங்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களால அதில் ஏதாவது பிரச்சனைனா வாரண்டி கிளைம் பண்ணணும். ஒவ்வொரு பொருளுக்கும் வாரண்டி இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா அதற்கு இப்போ ஆங்கில அறிவு தேவையாக இருக்குது. அப்போ சாதாரண மக்களுக்கு எங்கே ஆங்கில அறிவு இருக்குது? நல்லா படித்தவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆங்கில அறிவே இல்லை. அவங்களுக்கே பெரிய சிரமமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய உரிமைகளை பெற முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஒரு பொருள் போச்சா திரும்ப வாரண்டி எப்படி கிளைம் பண்ணலாம், அந்த அறிவு இல்லைனால சரி போனால் போகுது அப்படி. அதனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள். ஆங்கிலத்தினால மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நிறைய பொருள் வாங்குகிறாங்க. எல்லா பொருளுக்கும் வாரண்டி இருக்குது. ஆனால் எல்லா பொருளையும் படிக்காதவங்களும் வாங்குகிறாங்க. படிக்காதவங்க கூட வீட்டில் டிவி வாங்குவாங்க. அதுக்கு எதாவது பிரச்சனைனா வாரண்டிக்கு. அப்போ அதுக்கான அறிவுங்கிறது, அதுக்கு தடையாக இருக்கிறது என்னது? அவங்களுடைய உரிமை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது எது? இந்த ஆங்கிலம் என்பது. அப்போ தாய்மொழியிலே எல்லாமே இருந்ததுன்னா அப்போ அவங்களோட உரிமைகளை பெறலாம். அப்போ பாருங்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த படிக்காத அவங்க அறியாமையை பயன்படுத்தி இந்த வியாபாரிகள் அவங்கள ஏமாற்றிடுவாங்க ஈஸியாக. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாரண்டின்னு மட்டும் போட்டுருவாங்க. மற்றபடி யாரும் வரமாட்டாங்க. பெரும்பாலும் யாரும் வரமாட்டாங்க. படித்தவங்களே கூட வரமாட்டாங்க. படித்தவங்களுக்கு கூட ஆங்கில அறிவு குறைவாக இருக்குது. இப்போ படிக்காதவங்களாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதற்காக யார்கிட்ட போய் யாருடைய உதவி இருந்தால் தான் அவங்க அந்த உரிமைகளை பெற முடியும். அப்போ யார் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க? அப்படி இன்றைக்கி எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. மற்றவங்களுடைய உதவியை கூட இன்றைக்கி இடையூறாக நினைக்கிற ஒரு காலம். மற்றவங்ககிட்ட போய் உதவி கேட்டால் அதை இடையூறாக நினைப்பாங்க. அதனால் சில அடிப்படையான விஷயங்களை பிறருடைய உதவி இல்லாமல் நாம் தேடிக்கணும். இதெல்லாம் அடிப்படையான விஷயம். இது ஒரு அடிப்படையான பாதுகாப்பு நமக்கு, நுகர்வோர் பாதுகாப்பு. ஆனால் அந்த நுகர்வோர் தங்களை பாதுகாத்துக்க முடியல, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குகிறோம் அப்படி இருக்கும்போது அதற்கு ஏதாவது பிரச்சனைன்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியல, இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அவங்களால பெரிய பாதிப்பு. அப்போ நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். எல்லாருமே நுகர்வோர் தான் ஏதோ ஒரு பொருள். அதனால் இந்த ஆங்கிலத்தால் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன்.